ஹலோ எவ்ரி ஒன், இட்ஸ் I.Tamizhan, டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர். இன்றைக்கி ஒரு சில முக்கியமான விஷயங்களெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். வெசிரெக்ஸில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க் ஆகுது. இனிமேல் ட்ரேட் பண்ணணும்னா நம்ம அவங்களோட P2P சிஸ்டமை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் P2P என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதே மாதிரி கிட்டத்தட்ட காயின் ஸ்விட்ச்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஐ மீன் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க் ஆகலை என்ன அப்படிங்கிறதையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கடைசியாக முக்கியமான விஷயமான நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல, அவங்க கிரிப்டோ கரன்சி பற்றி சில விஷயங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதில் பேன் பண்ணப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி முக்கியமான சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்களா, அதை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வெசிரெக்ஸில் நேற்று கரெக்டாக 11:40 எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. அந்த மெயிலில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் அந்த மெயிலில் இருந்துச்சு. இம்பார்ட்டன்ட் அப்டேட்னு சொல்லிட்டு என்ன ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த மெயிலில் வந்து அவங்க எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெசிரெக்ஸ் வில் நாட் அக்செப்ட் இந்தியன் ருபி டெபாசிட்ஸ் டு பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட் எஃபெக்டிவ் ஃப்ரம் 11:59 PM டுநைட்னு போட்டிருக்காங்க. எனக்கு வந்தது 11:40க்கு 11:59 ஒர்க் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் யூ மேக் எனி, அதாவது நம்ம இதுக்கப்புறம் ஏதாவது இந்தியன் ருப்பியில் டெபாசிட் பண்ணணும்னா 7 to 10 நாளில் பேங்க் அக்கௌண்ட்டில் திருப்பி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கடைசி அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, எங்களோட பார்ட்னர்ஸ் கூட நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் இதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பின் குறிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்தியன் வித்ட்ராயல்ஸ் வில் ரிமைன் அன்அஃபெக்டட்னு போட்டிருக்காங்க. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வித்ட்ரா பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் தப்பு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு எரர் வந்துட்டு இருக்குது, எங்களால் வித்ட்ரா பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2-3 பிளாட்ஃபார்ம்ஸில் இந்த மாதிரி எரர் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஓகே ஃபைன், இதுதான் முதல்ல ஆரம்பித்த பிரச்சனை. இப்போ நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காயின் ஸ்விட்ச் கியூபருக்கு போகிறோம். இங்கே அவங்களோட அஃபிஷியலான ட்விட்டர் ஹேண்டலில் வந்து போஸ்ட் பண்ண விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் இதே பிரச்சனைன்னு சொல்லி போட்டு இன்றைக்கி குறிப்பாக அது அந்த நீங்கள் பார்த்த மெயில் வந்து நேற்று எனக்கு வந்துச்சு. நேற்று இந்த இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, 5 மணிலேருந்து ஒர்க் ஆகாது, எனி டிபாசிட்ஸ் மேடுன்னு சொல்லிட்டு போட்டு அதே இன்ஃபர்மேஷன் அவங்க அப்படியே போட்டிருக்காங்க. அங்கே 7 to 10 டேஸ்னு போட்டிருந்தாங்க, இங்கே 7 ஒர்க்கிங் டேஸ்னு போட்டிருக்காங்க. ஓகே ஃபைன், இவங்க வந்து அல்டர்னேட்டிவ் இந்தியன் ருபி டெபாசிட் பண்ணுறதுக்கு காயின் ஸ்விட்ச் கியூபர் ஆப்பில் வந்து ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகலான்னு சொல்கிறாங்க. சில பேர் எல்லாமே நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கடைசியாக வந்து பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இவங்க வந்து நாங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி, எங்களுக்கு அது புரியுது, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு போராடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெசிரெக்ஸோட பேமெண்ட் சிஸ்டமுக்கு போகிறோம். வெசிரெக்ஸில் இப்போதைக்கு உங்களுக்கு தெரியல, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் நம்மளை வந்து காயின்ஸை உள்ளே கொண்டு போட முடியாதேடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். அப்படி இல்லை, அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் இந்த P2P அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. P2P என்னன்னா, பியர் டு பியர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட கிரிப்டோ கரன்சியே பியர் டு பியர் தான். அண்ட் நீங்கள் டொரண்டோ யூஸ் பண்ணிருப்பீங்களா, அந்த மாதிரி என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது லீகலாக RBI வந்து இந்த மாதிரி பெரிய லெவலில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வந்து நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறதுனால தான் இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பேங்க்கெல்லாம் பிரச்சனை பண்ணுது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனுங்கிற மாதிரி என்னென்னா, நீங்கள் டேரெக்டாக எனக்கு காசு கொடுத்து என்கிட்ட இருந்து கிரிப்டோ கரன்சி வாங்க முடியும் தானே. ஒரு நபர் இன்னொரு நபருக்கு டேரெக்டாக காசு கொடுத்துட்டு அந்த நபர்கிட்ட இருந்து கிரிப்டோ கரன்சி வாங்குறது பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து இந்த ஃபீச்சர் முன்னாடியே இருந்துச்சு P2P. பட் இதை யாருமே யூஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் பரிதாபமான விஷயம். பட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வந்து பையர் சைட்லேருந்து பார்க்கும்போது, இப்போது நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சி கொஞ்சம் வாங்குறீங்க, ஏதோ ஒரு காயின், மேபி லைக் வந்து டாச் காயின் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம், டோச் காயின். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 100 ரூபா வந்து ஒரு செல்லருக்கு ஒரு விற்கிறவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவீங்க. சென்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவீங்க. இந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ண உடனே வெசிரெக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதே ப்ரைஸில் விற்கிற மாதிரி ஏதாவது செல்லர் இருக்காங்கன்னா உங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் பண்ணி விட்டுரும். இது ஃபஸ்ட்டு நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த செல்லருக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. அந்த செல்லரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, காசை அனுப்புவீங்க. இது வந்து நீங்கள் ரெண்டாவது பண்ணுற விஷயம். ரெண்டாவது பண்ணி முடிச்ச உடனே இது வந்து நீங்கள் மேனுவலாக தான் பண்ணுவீங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த செல்லர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகே, லைக் அது இந்த சைடில் இருக்கும்னு நினைக்கிறேன். செல்லர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த காசு அவங்களுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரூஃபையோ சம்திங் ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து வெசிரெக்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, ஆமாப்பா நான் வந்து அவங்க சொன்ன மாதிரி அவங்க எனக்கு 100 ரூபா அனுப்பி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கடைசியில் வெசிரெக்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நடுத்தரகர் மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். ஆனால் ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது நான் விற்கிறேன் அப்படின்னா என்கிட்ட இருந்து நான் எவ்வளோ விற்கிறேனோ அதை வந்து வெசிரெக்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ண முடியாது, ஏமாற்றிட்டு ஓட முடியாது. இப்போது நான் ஒரு 2 டாச் காயின் விற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் 2 டாச் காயினை வெசிரெக்ஸ் வாங்கி வச்சு சேஃபாக வச்சுருப்பாங்க. நீங்கள் காசு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா உங்ககிட்ட வெரிஃபிகேஷனுக்கு சில விஷயங்கள் கேட்பாங்க. நீங்கள் கன்ஃபார்மாக அதை சென்ட் பண்ணிட்டீங்கன்னு ஒரு ப்ரூஃப் காட்டினதுக்கப்புறம் அந்த காயினை உங்களுக்கு டேரெக்டாக சென்ட் பண்ணிடுவாங்க. காசை உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு லைக் அது ஆட்டோமேட்டிக்காக செல்லருக்கு போயிடும். நீங்கள் டேரெக்டாக தான் செல்லருக்கு பே பண்ணுறீங்க. ஸோ அது ஒரு கன்ஃபர்மேஷன் இடம் மாதிரி சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பாலிசி, லைக் இது ஒரு சிஸ்டம் எஸ்க்ரோவாக அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து P2P இப்படி ஒரு சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, எங்கள் வெசிரெக்ஸில் ஃபங்க்ஷன் ஆகுது. பட் இதில் பிரச்சனை என்னென்னா,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நிறைய பேருக்கு யூஸ் பண்ண தெரியாது, அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, உங்களுக்கு தேவைப்படும் போது அங்கே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த ரேட்டில் யாருமே ஆர்டர் கொடுத்துருக்க மாட்டாங்க, அது ஒரு பிரச்சனை. அண்ட் லைக் சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், சம்டைம்ஸ் ப்ரைஸ் வேரியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் செல்லருக்கு காசு சென்ட் பண்ணும்போது காசு சென்ட் பண்ண முடியல, அந்த செல்லரோட பேங்க் அக்கௌண்ட் தப்புன்னு வருது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க, சில பேர் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ரிசீவிங் எண்ட்லேயும் அனுப்பலாம், ஒருவேளை நீங்கள் காசு அனுப்புனதுக்கு பூரா அவங்களுக்கு ரிசீவ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அவங்க கன்ஃபார்ம் பண்ணாமலும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் கடைசியாக ஒரு சார்ஜ் எடுக்கிறாங்க, ஏதோ லைக் நான் ஒரு செல்லருக்கு அனுப்ப ட்ரை பண்ணேன், அந்த செல்லருக்கு காசு போகவே இல்லை, பட் என்கிட்ட $10 சார்ஜ் பண்ணாங்க, நாங்கள் வந்து சும்மா ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு எனக்கு வந்து $10 வேசிரெக்ஸ்லேருந்து சார்ஜ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மேபி லைக் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்க்கும்போது மக்களுக்கு வந்து எந்த மாதிரி சிஸ்டம்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது, எதெல்லாம் ஒர்க் ஆகுது, இதெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நம்ம ஒரு தனி மனிதனாக இருந்து எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல, புரியுதா? ஓகே ஃபைன். இப்போ கடைசி விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காயின் டெக்ஸ் இருக்குல்ல, காயின் டெக்ஸோட முக்கியமான ஒரு புள்ளி, அதாவது காயின் டெக்ஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆன சுமித் குப்தா வந்து சில விஷயங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். இவர் என்ன போஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா, நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்களா, இவங்களோட நேம் வந்து நிர்மலா சீதாராமன், தமிழ் பேர் தான், தமிழர், அவங்க ஒரு தமிழ் தான். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போது நம்மளோட நாட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க, அவங்க சில முக்கியமான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஷேர் பண்ண முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, ஆர்பிஐ கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், நாங்கள் நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து என்னெல்லாம் நாங்கள் முக்கியமாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதான் சுப்ரீம் கோர்ட் ஒரு ரூல் தெளிவாக போட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம், அவங்க கிட்ட இருந்து ப்ராப்பராக சில விஷயங்கள்லாம் ஓடிட்டுருக்கு, பேக்ரவுண்டில் நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக சட்டன் நாங்களாம் பேன் பண்ண மாட்டோம். உலகத்தில் நிறைய விஷயங்கள் சிலர் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, சிலர் வந்து அக்செப்ட் பண்ணாமல் போயிட்டுருக்காங்க. பட் சட்டன்னு ஒரு எஸ்ன்னும் இருக்காது, நோன்னு இருக்காது, ஒரு பெரிய விண்டோ இருக்கும். அதில் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக ட்ரை பண்ணி நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் வந்து கேன்சல் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சிஸ்டத்துக்கு தான் போவோம். இது ஒரு பெரிய டெக்னாலஜி, சும்மா நம்ம டெக்னாலஜியெல்லாம் கண்மூடித்தனமாக வேண்டான்லாம் ஒதுக்க முடியாது. கண்டிப்பாக இதுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. உலக ரொம்பவே லைக் அதான் சொல்கிறேன், உலகம் ரொம்பவே ஸ்பீடாக சுற்றிட்டு இருக்கு, நம்மளும் அடாப்ட் ஆகணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு இன்டர்வியூன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட வந்து எப்போ கிளியராக பார்த்துக்கோங்க, மார்ச் 6ஆம் தேதி நடந்திருக்கு. அப்போவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. பட் இப்போ தான் ரீசெண்டான டைம்ஸில் வந்து இந்த ஆர்பிஐலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. இது கரெக்டாக சொல்ல போனால் 2-3 மாதத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. பட் இருந்தாலும் ஆர்பிஐக்கு ஒரு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆர்பிஐ சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிர்த்தா அவங்க வந்து சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு மோட்டிவ் எதுவும் தெரியல அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். நானும் நிறைய இடத்துல ரிசர்ச் பண்ணி எல்லா இடத்துலையுமே வந்து எதுக்காக வந்து ஆர்பிஐ இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் இந்தியன் எக்கானமியை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக இருக்கலாம். நிறைய பேர் வந்து காசு போட்டு ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோட பண்ணுறாங்களா இருக்காமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் திங் இஸ் லைக் சோஃபார் கன்ஃபார்மாக எந்த நியூஸும் இல்லை. இந்த நியூஸ் கூட அவுடேட்டட் தான், மார்ச் வந்த நியூஸ். இதை நிறைய பேர் சுற்றி காட்டி பேன் பண்ண மாட்டாங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் திங் இஸ் லைக் என்ன வேணாலும் நடக்கலாம், சேஃபாக இருங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் I.Tamizhan, பை ஹேவ் ஃபன் அண்ட் டேக் கேர், பாய்.